சற்றுமுன் கிடைத்த செய்தி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் தனது ஆலோசனையை துவங்கியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் தனது ஆலோசனையை துவங்கியுள்ளார். கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், இன்பதுரை ஆகியோருடன் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக நிர்வாகிகளுடன் இபிஎஸ் முக்கிய ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், இன்பதுரை ஆகியோருடன் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்னும் சற்று நேரத்தில் இபிஎஸ்ஐ சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கும் நிலையில் இபிஎஸ் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்த தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்னும் சற்று நேரத்தில் இபிஎஸ்ஐ சந்திக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது இபிஎஸ் இந்த ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். தொகுதிகள் மற்றும் கூட்டணிகள் குறித்து பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரக்கூடிய இந்த நிலையில் அதிமுக நிர்வாகிகளுடன் தற்பொழுது இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக நிர்வாகிகளுடன் தனது ஆலோசனையை தொடங்கிய இபிஎஸ். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் தனது ஆலோசனையை துவங்கியுள்ளார். அதன்படி கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், இன்பதுரை ஆகியோருடன் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையை துவங்கியுள்ளார். இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பியூஷ் கோயல் இன்றும் சற்று நேரத்தில் இபிஎஸ்ஐ சந்திக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இந்த ஆலோசனையை துவங்கியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக செய்தியாளர் காவியா இணைந்திருக்கிறார். வணக்கம் காவியா, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்புக்கு முன்னதாக அதிமுக நிர்வாகிகளுடன் தற்போது பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழ்நாடு, புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்கம் மற்றும் கேரளா ஆகிய 5 மாநிலங்களுக்கு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு பாஜக ஆயத்த வேலைகளை செய்து வரும் நிலையில் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களின் பாஜக தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்தடைந்தார். முன்னதாக விமான நிலையத்திற்கு சென்று அவரை பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தியாகராய நகரில் உள்ள பாரதிய ஜனதா அலுவலகத்திற்கு சென்ற பியூஷ் கோயல் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் நிர்வாகிகளுடன் சட்டப்பேரவை தேர்தல் பணி குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன், எச். ராஜா, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக தமிழ்நாடு பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் ஆலோசனை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி விரிவாக்கம் உள்ளிட்டவை குறித்து பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக தலைமையகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் என்டிஏ கூட்டணியில் தேமுதிக மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகளை இணைப்பது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டம் முடிந்தவுடன் பியூஷ் கோயல் ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்று தொடர்ந்து பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் சென்று அவரை சந்திக்க இருக்கிறார். இதற்கு முன்னதாக தற்போது பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்புக்கு முன்னதாக தனது மூத்த நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனையின் போது கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், இன்பதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி காவியா.